ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். அது வந்து நீதிக்கதைகள். இதில் வந்து இந்த மரம் ஸ்டோரி இதில் யாரையும் கேரக்டர் கதை பார்த்தோம்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் லயன், பஃபலோ, அப்புறம் வந்து ஃபாக்ஸ். ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு அடர்ந்த காட்டில் வந்து ஒரு ரொம்ப வயசான சிங்கம் வந்து வாழ்ந்து வந்துருந்தது. அது அதிகமாக வயசானதுனால அதனால் தனியாக போய் வேட்டையாடி எதுவும் சாப்பிட முடியல. அது ரொம்ப சிரமப்பட்டு இருக்கு. ஸோ எத்தனை நாளைக்கு நம்ம வந்து இப்படி பசியில் வந்து இப்போ சாப்பிடாம அப்படின்னு வந்து ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தது சிங்கம். அந்த சிங்கம் அந்த யோசிச்சுட்டு இருந்த சமயம் வந்து அந்த சின்ன வழியில் சிங்கம் போயிட்டு இருக்கும்போது குள்ளநரி வந்து பார்த்தது. உடனே சிங்கம் போய் குள்ளநரி கிட்ட என்ன கேட்டதுன்னா, நீ குள்ளநரி வந்து நீ வந்து எனக்கு உதவியாக இருப்பியா, நான் வந்து மந்திரியாக வந்து அவனை நியமனம் பண்ணுறேன் அப்படின்னு சிங்கம் சொன்னது. ஆனால் அந்த குள்ளநரி ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை சிங்கம் சொன்னது. அதுக்கப்புறம் சரி சிங்கம் பேசுனதை நம்பி குள்ளநரி போயிடுச்சு போய் சிங்கத்து கூட. இதுக்கு மேலே நீ தான் என்னோட மந்திரி, உன்னை கேட்டு தான் நான் எல்லா விஷயத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி குள்ளநரியை வந்து மந்திரியாக நியமனம் செஞ்சிருச்சு சிங்கம். அது எதுக்காகனா அதுக்கப்புறம் இந்த காட்டுக்கே நான் தான் ராஜாவாக இருக்கணும், உணவுக்காக மற்ற விலங்குகள்னால என்னால் வந்து போக முடியாது அப்படின்னு வந்து குள்ளநரிட்ட சிங்கம் சொல்லியிருந்தது. ஸோ அதனால் எனக்கு வயசானதுனால நீ எனக்கு மந்திரியாக இருக்கிறதுனால என்னால் சாப்பாடு வேலையாக சாப்பிட முடியாது, நீ போய் எனக்கு உணவு ஏதாவது ஃபஸ்ட் எனக்கு எடுத்துட்டு வந்து எனக்கு தேவை அதுக்காக தான் நான் வந்து மந்திரியாக நியமனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து குள்ளநரிட்ட சிங்கம் சொன்னது. அது கேட்டு குள்ளநரி வந்து சரி அப்படின்னு ஓகே சிங்கம் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அதுக்கப்புறம் குள்ளநரி வந்து சிங்கத்துக்காக ஒரு உணவு தேடி போயிட்டு இருக்கும்போது கழுத்து ஒன்று வந்து ஒரு பஃபோல காட்டிருந்தேன். அந்த காட்டிருமை வந்து குள்ளநரியை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு குள்ளநரி என்ன கேட்டதுன்னா, இன்னைக்கு நீ தான் அதிர்ஷ்டக்காரன், நம்ம காட்டின் ராஜா வந்து நம்ம முதல் மந்திரியாக நியமிக்க போறாரு, என் கூட வருவியா கூட்டிட்டு அப்படின்னு வந்து காட்டிருமை கிட்ட குள்ளநரி கேட்டது. ஆனால் காட்டிருமை வந்து நம்பவே இல்லை. எனக்கு வந்து சிங்கத்தை பார்த்தா ரொம்ப பயம், அது ஒரே டைமில் நான் வந்து அடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி குள்ளநரி கிட்ட காட்டிருமை சொன்னது. நம்பவே இல்லை. குள்ளநரி ஏதோ வந்து காட்டிருமை கிட்ட பேசி ரொம்ப பிரைன் வாஷ் பண்ணி காட்டிருமை வந்து சிங்கம் இருக்கிற வயசான சிங்கம் கோவில் வந்து கூட்டிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் சிங்கத்துக்கிட்ட இந்த மாதிரி காட்டிருமையை நான் உங்கள் உணவுக்காக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மகாராஜா அப்படின்னு சொல்லி குள்ளநரி சொன்னது. அதுக்கப்புறம் காட்டிருமை வந்து என்ன பண்ணுதுன்னா நின்றுட்டு அது தெரியாது நம்ம மொட்டால் அப்படின்னு சொல்லி என்னதான் வந்து சிங்கமாக மகாராஜாவாக இருந்தாலும் இங்கே வந்து குளிக்காமல் வந்து எதையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி குள்ளநரி சிங்கத்துக்கிட்ட சிங்கம் சரி குள்ளநரி சொல்கிறத நம்பி அது போயிடுச்சு. அப்புறம் காட்டெருமை வந்து ஃபஸ்ட்டு குள்ளநரி குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது காட்டெருமை வந்து அதுவே காட்டெருமை வந்து சிங்கம் சாவடிச்சாச்சு. குள்ளநரி வந்து இப்போ குளிச்சுட்டு வந்து சாப்பிடணும்னு சொன்னாங்க. குளிக்கிறதுக்கு போயிருந்த நடுவில் சிங்கம் குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு நடுவில் குள்ளநரி என்ன பண்ணுதுன்னா காட்டெருமையை தலையை வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்க மூளையை சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சிங்கம் வந்து எங்கே எப்படி தலை திரும்பிருக்கு, குளிச்சுட்டு வரதுக்குள்ள எப்படி கழுதுக்கு இந்த மூளை எப்படி இல்லாமல் இருக்கும். அதுக்கு நிறைய என்ன சொன்னதுன்னா குள்ளநரி சிங்கத்திட்ட கழுதுக்கு மூளை இருந்தால் எப்படி இங்கே வந்து பையன் கூட உங்ககிட்ட மூளையே இல்லை கழுதுக்கு அப்படின்னு குள்ளநரி வந்து சிங்கத்துக்கு சொல்லி அதை சமாளிச்சாச்சு. அதையும் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல சிங்கத்தால். அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா அது போய் தான். ஆனால் சிங்கம் எதுவும் ஓவராக கொஸ்டின் பண்ணாமல் குள்ளநரி அதை சாப்பிட்டாச்சு. ஸோ இதுதான் இதில் மாதிரி என்னன்னா இன்னொரு சொல்கிறது உண்மையாக இல்லையா நம்பாமல் நம்ம எந்த விஷயத்தை செய்யக்கூடாது, சிந்திச்சு தான் செயல்படணும். அதுதான் இதில் யார் முட்டாளனா சிங்கம் தான் முட்டாள், குள்ளநரி வந்து புத்திசாலி, காட்டெருமை வந்து அது அப்பாவி. அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் பேசும்போது வந்து நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பண்ணுறேன்.